இப்போ உங்களுக்கு சந்தோஷமா? அதான் உங்களுக்கு நான் 1 மாசம் டைம் கொடுத்திருக்கேன்ல, அதுக்குள்ள நீங்க ப்ரூவ் பண்றதா தானே சொல்லிருக்கீங்க. அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்கீங்க? நீ ஏன் சிவா அவரோட பேரை அப்பான்னு எழுதுன? இல்லக்கா, அது வந்து என் சித்தப்பா மேல எனக்கு முழுசா நம்பிக்கை இருந்தாலும் உங்களுக்கு ஏன் நான் ஒரு சான்ஸ் கொடுத்தேன் தெரியுமா? உங்க 2 பேர்கிட்டயும் ஒரு நேர்மை இருக்குன்னு நான் நம்பினேன். அதனாலதான் உங்களுக்கு நான் டைம் கொடுத்தேன். ஆனா நீங்க ஏதாவது ஒரு பிரச்சனைய பண்ணி குடும்பத்துல குழப்பத்தை வர வச்சுட்டே இருக்கீங்க. சரி, போன்ல யார்கிட்டயோ அப்பான்னு பேசினியே, அது யாரு? சிவா, உன்கிட்ட தான் நான் கேக்குறேன். அயலி யார்கிட்ட பேசினா? அது பொய்யா ஒருத்தரை அப்படி பேச வச்சோம். இல்ல, நான் தான் அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்தா சமாளிக்கிறதுக்காக அப்படி ஒரு ஆளை செட் பண்ணி வச்சேன். சூப்பர். அப்போ எல்லாத்தையும் பக்காவா பிளான் பண்ணிட்டு தான் இங்க வந்திருக்கீங்க, அப்படிதானே? என்ன இது மட்டும் தானே, இல்ல வேற ஏதாவது விஷயம் இருக்கா? நீங்க பண்றது எல்லாம் பார்த்தா எனக்கு எல்லாத்துலயுமே சந்தேகம் தான் வருது. நீங்க உண்மையாவே என் சித்தப்பா தான் சிவாவுக்கு அப்பான்னு ப்ரூவ் பண்ணதான் வந்திருக்கீங்களான்னு எனக்கு அது கூட சந்தேகமா தான் இருக்கு. நீங்க 2 பேரும் உண்மையாவே டீச்சர்ஸ் தானான்னு எனக்கு சந்தேகம் வருது. ஏன் உங்க 2 பேருக்கு உண்மையாவே கல்யாணம் ஆயிடுச்சா, இல்ல அதுவும் டிராமாவான்னு சந்தேகமா இருக்கு. அண்ணி, என்ன நீங்க இதுல எல்லாம் யாராவது போய் சொல்வாங்களா? நீங்க பண்ணாலும் பண்ணுவீங்க, அதனாலதான் எனக்கு அப்படி தோணுது. இவ்ளோ பண்றவங்க அதையும் பண்ணிருக்க மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல அண்ணி. நாங்க உண்மையாவே புருஷன் பொண்டாட்டி தான். எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இங்க பாருங்க, உங்களுக்கு கொடுத்த டைம் முடியறதுக்கு இன்னும் 2 வாரம் தான் இருக்கு. அத மறந்துடாதீங்க. இந்த 2 வாரத்துக்குள்ள நீங்க ப்ரூவ் பண்ணதா சொன்ன விஷயத்த ப்ரூவ் பண்ணி காட்டுங்க. முடியலன்னா தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பி போயிட்டே இருங்க. தேவையில்லாம என் குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ணிட்டு இருக்காதீங்க. அப்புறம் இந்த இந்திராணி ஒரே மாதிரி இருக்க மாட்டா.